வடமராட்சியில் மீனவர்களின் வாடிக்கு தீ வைப்பு, 2 மீனவர்கள் காயம். மணல் கடத்தல் கும்பல் அட்டகாசம். விடுதலை புலிகளிடம் இருந்த மொத்த கப்பல்கள் உண்மையை உடைத்து முன்னாள் கடற்படை அதிகாரி. மஹிந்தவின் காலில் விழுவதற்காக கால்டன் நிலத்தில் திரளும் மக்கள் கூட்டம். இலங்கையில் போர்க்குற்றங்களை இடம்பெறவில்லை, அனுர தரப்பின் அதிர்ச்சி அறிக்கை. இறுதிப் போரின் மனித உரிமை மீறல் விவகாரம், அனுர அரசாங்கத்தின் முக்கிய நகர்வு. 6 மாதங்களில் 18 பில்லியன் லாபம், பெட்ரோலிய கூட்டுத்தாபனம். யாழ்ப்பாண வைத்தியசாலையில் கதிரியக்க பிரிவில் வைத்தியர்கள் பற்றாக்குறை, நோயாளிகள் சிரமம். பயங்கரவாத தடுப்புச் சட்ட வரைவு தொடர்பில் விசேட அறிவிப்பு. புலம்பெயர் தமிழர்கள் மஹிந்தவுக்கு வழங்கிய தண்டனை கவலையில் திலீப் ஜாவீர. தொடர்பது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் சட்டவிரோத மணல் கடத்தல் கும்பல்களால் மீனவர்களின் பாடிகள் அடித்துடைத்து சேதமாக்கப்பட்டு தீ வைக்கப்பட்டுள்ளதுடன் மீனவர்கள் மீது தாக்குதலும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பவத்தில் காயமடைந்த 2 மீனவர்கள் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வடமராட்சி கட்கோவளம் சந்தைக்கு அண்மைத்த பகுதியில் தொடர்ச்சியாக சட்டவிரோதமான முறையில் மணல் அகழ்வு இடம்பெற்று வருகின்றது. இவ்வாறு மணல் அகழப்படும் இடங்களில் ஏற்படும் பாரிய குழிகளில் மழைநீர் தேங்குவதனூடாக பல்வேறு அசௌகரியங்களுக்கு அப்பகுதி மக்கள் முகம் கொடுத்து வந்த நிலையில் கடந்த மாரி காலத்தில் இவ்வாறு சட்டவிரோதமாக தோண்டப்பட்ட குழியில் தேங்கியிருந்த வெள்ள நீரில் விழுந்து ஒருவர் உயிரிழந்திருந்தார். அத்துடன் இவ்வாறான சட்டவிரோத மணல் அகழ்வு தொடர்ந்து இடம்பெறுவதாக இருந்தால் இந்த பகுதி வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் காணப்படுகின்றது. எனவே கட்கோவளம், புனித நகர் உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்ள மக்கள் பாதிக்கப்படும் நிலை ஏற்படும். இவ்வாறான பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் சட்டவிரோத மணல் கடத்தலில் இந்த பகுதியை சேர்ந்த குறிப்பிட்ட சிலரை ஈடுபட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் குறித்த நபர்களின் வீடுகளுக்கு நேரில் சென்று இனிமேல் இவ்வாறான சட்டவிரோத மணல் கடத்தல் செயற்பாட்டில் ஈடுபட வேண்டாம் என அப்பகுதியை சேர்ந்த சிலர் கோரியுள்ளனர். அதனை அடுத்து அவ்வாறு கோரிக்கை விடுத்தவர்களை வரும் வழியிலேயே வழிமறைத்து அச்சுறுத்தப்பட்ட நிலையில் இரவு மீன்பிடி வாடிகள் அடித்துடைக்கப்பட்டு தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத மணல் கடத்தலில் ஈடுபட்டு வருபவர்கள் வாள்களுடன் வந்து மேற்கொண்ட இத்தாக்குதலில் 2 மீனவர்கள் காயமடைந்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு பருத்தித்துறை பிரதேச செயலாளர் திருலிங்கநாதன் சென்று பார்வையிட்டு பருத்தித்துறை போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற பருத்தித்துறை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் குற்றம் இடம்பெற்ற இடத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கியுள்ளனர். குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளின் அடிப்படையில் ஏனையவர்களையும் கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பருத்தித்துறை போலீஸ் பொறுப்பதிகாரி தெரிவித்தார். மண்ணல் நடத்த வந்து பார்க்க சொல்லுங்க தெரியா 4 अभी सिविल कमिटी ඔක්කොමයි ඉවර කරලා ඒට සර් කියලා මේක ගාට් ඔක්කොම දාලා පස්සේ අපි යනවා දීලා ආන්දවර මන්නල් නඩගල வந்து பாக்கல ஊருக்கு இருக்கேලා දීලා බලන්න මේකට කැරියෙන්න මේකට කියන්නේ දැන් ඉඳලා මේ මහත්යතුළු කට්ටිය ඉන්නවා මෙතන இந்த டைம்ல இருந்து போலீஸ் வாங்க அப்படியே இருக்கு அது ஊருக்கு இருக்கேලා இதுல எந்த பிரச்சனை ஊருக்கு இருக்கேලා அந்த வீட்டை வந்து கொத்திட்டு போட்டாங்களா வீடு கேட்டல ගමේ ඔක්කොම බලන්න ඕන සර් ஹாஸ்பிடல் ஊர்ல இருக்காங்க ஊர் ஃபுல்லாவும் படங்க முழுக்க தமிழீழ விடுதலை புலிகளிடம் 26 கப்பல்கள் இருந்ததாகவும் ஆனால் இறுதிப் போரில் நிர்மூலமாக்கப்பட்ட 12 கப்பல்கள் தொடர்பிலேயே பேசப்படுவதாகவும் முன்னாள் கடற்படை ஊடக பேச்சாளரும் இறுதிப் போரில் வடக்கு கடற்படை முன்னிலை பாதுகாப்பு வலயத்தின் கட்டளையிடும் தளபதியாகவும் செயல்பட்ட DKP திசநாயக்க தெரிவித்துள்ளார்.
தமிழீழ விடுதலை புலிகள் 30 வருட யுத்த கால பகுதியில் இருந்து இறுதிப் போர் வரை 26 கப்பல்களை சொந்தமாக வைத்திருந்தனர். அவை யுத்தத்தில் கடற்படையால் அளிக்கப்பட்டது. ஆனால் இறுதிப் போரில் 12 கப்பல் நிர்மூலமாக்கப்பட்டன. அவை மட்டுமே எமக்கு இப்போது ஞாபகத்தில் இருக்கின்றது. இறுதிப் போரில் இந்திய கடற்படையின் ஆதரவிலேயே 12 கப்பல்கள் நிர்மூலமாக்கப்பட்டன. மேலும் 3 கப்பல்கள் அவர்களிடம் இருந்தன. அந்த கப்பல்கள் 2 பெயர்கள் மாற்றப்பட்டது. இறுதிப் போரின் பின்னர் 3ஆம் நிலை தமிழீழ விடுதலை புலிகள் சிலர் குறித்த பெயர் மாற்றப்பட்ட 2 கப்பல்களில் ஒரு தடவையில் 400 பேர்கள் என்ற வகையில் திறந்த விசா மூலம் மலேசியாவுக்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து 2 கப்பல்கள் மூலம் கனடாவுக்கு அனுப்பப்பட்டனர் என தெரிவித்துள்ளார். மன்னாரில் 2013-2014 ஆண்டுகளில் தோண்டப்பட்ட எலும்புக்கூடுகள் ஒல்லாந்தர் காலப்பகுதிக்குரியது என உறுதிப்படுத்தப்பட்டது. ஆனால் செம்மணி மனித புதைகுழி இராணுவத்தால் கொல்லப்பட்டவர்கள் உடையது என எவ்வாறு கூற முடியும் என முன்னாள் கடற்படை ஊடக பேச்சாளர் DKP தசநாயக்க தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு வெளிநாட்டு காபன் பரிசோதனை மற்றும் DNA பரிசோதனைகள் செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதியும் குற்றமிழைத்தவர்களுக்கு தண்டனையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது நிச்சயம் நடைபெற வேண்டிய விடயமாகும். இன்றைய நிலையில் ஜெனீவாவில் நடைபெறும் மனித உரிமைகள் மாநாட்டில் அப்போது இந்த மன்னார் புதைக்குழி தொடர்பில் பேசப்பட்டது. இலங்கை ராணுவத்தால் கொல்லப்பட்டவர்களே குறித்த புதைக்குழியில் கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் ஆகும் என ஜெனீவாவில் பேசப்பட்டது. ஆனால் அவ்வாறு இல்லை என தெரிய வந்ததன் பின்னர் மாநாட்டில் மன்னிப்பு கூட கேட்கவில்லை. அதே போலவே இன்றும் ஜெனீவாவில் செம்மணி தொடர்பில் பேசப்படுகின்றது. அதனாலேயே பரிசோதனைகள் அவசியமாகும். செம்மணி புதைக்குழி யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ளது. போர்க்காலத்தில் யாழ்ப்பாண பகுதியை பலர் கைப்பற்றி கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். இலங்கை ராணுவம் மற்றும் இந்திய அமைதி காக்கும் படை ஆகியவற்றோடு தமிழீழ விடுதலை புலிகளை பெருமளவான காலம் யாழ் பகுதியை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். ஆனாலும் இவை 1998ஆம் ஆண்டுக்கானது என்றே கூறப்படுகின்றது. மேலும் சுனாமியாலும் பல ஆயிரம் பேர் கொல்லப்பட்டனர். ஆதலால் காலத்தை தொடர்புபடுத்தி ஆய்வுக்கூட பரிசோதனைகளிலே கண்டறிய முடியும். நாங்கள் மக்களை மீட்கும் மனிதாபிமான போரையே முன்னெடுத்தோம். உதாரணத்துக்கு நிலப்பகுதியில் மக்கள் வந்தது போல் கடலிலும் மக்கள் வந்தனர். முல்லைத்தீவு கடற்பகுதியில் கடற்படை கப்பல்கள் 4 வலயங்களாக பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தன. அப்போது நான் தான் கட்டளை தளபதியாக செயற்பட்டேன். பொதுமக்கள் இயந்திரங்களை களவாடி படகுகளில் துடுப்பின் துணையில் கூட கடற்படை பக்கம் காப்பாற்றுமாறு வந்தனர். நாம் 13,000 மக்களை காப்பாற்றி பருத்தித்துறை முகாம்களுக்கு கொண்டு சென்றோம். அந்த முகாம்களை செஞ்சிலுவை சங்கம் நடத்தியது. இறுதி போர்க்காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகளின் கடற்புலிகள் தலைவரின் மனைவி மற்றும் பிள்ளைகள் குடும்பத்தினருடன் இரவு 11 மணிக்கு படகில் வந்தனர். அச்சந்தர்ப்பத்தில் தற்கொலை படகு என சுட்டு வீழ்த்தியிருக்கலாம். ஆனால் எங்களுக்கு கிடைத்த புலனாய்வு தகவலின்படி நாம் அவர்களை காப்பாற்றி சமூகத்தில் விட்டோம். இவ்வாறான பல மனிதாபிமான நடவடிக்கைகளையே நாம் மேற்கொண்டோம். அதற்கு நான் ஒரு சாட்சியாவேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை காண்பதற்காக தங்காலையில் அமைந்துள்ள அவரது ஹால்டன் இல்லத்துக்கு மக்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். மஹிந்தவின் சுக துக்கம் குறித்து விசாரிப்பதற்காக தாம் வந்ததாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். அத்துடன் நாட்டை காப்பாற்றிய மஹிந்த மீது தாம் அன்பு செலுத்துவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். மஹிந்தவின் தங்காலை வீட்டிற்கு செல்லும் பலரும் அவரின் காலை தொட்டு வணங்கி ஆசீர்வாதமும் பெற்றுக் கொள்கின்றனர். இவ்வாறு இருக்க பல அரசியல்வாதிகளும் பிரபலங்களும் கூட மஹிந்த ராஜபக்சவை காண விரைகின்றனர். குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜெயவீர மஹிந்த ராஜபக்சவை சந்தித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜெனீவாவில் உள்ள சர்வதேச பௌத்த அறக்கட்டளை மற்றும் சர்வதேச பௌத்த மையத்துக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் விஜயம் செய்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது அமர்வில் கலந்து கொள்வதற்காக ஜெனீவா சென்றபோது அங்குள்ள சர்வதேச பௌத்த நிறுவனங்களுக்கு விஜயம் செய்துள்ளார். அங்கு அமைச்சர் ஹல்யாலே விமலரத்ன தேரர் மற்றும் சர்வதேச பௌத்த அறக்கட்டளையின் ஏனைய தேரர்களையும் சந்தித்துள்ளார். கலாச்சார வெளிப்பாட்டு தன்மையை வலுப்படுத்துதல், இலங்கையின் பாரம்பரியத்தை சர்வதேச அளவில் மேம்படுத்துவதில் பௌத்த சமூகத்தின் முக்கிய பங்களிப்பின் பிரதிபலிப்பு தொடர்பில் முக்கியஸ்தர்களுடன் கலந்துரையாடியதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் ஜெனீவா சர்வதேச பௌத்த மையத்திற்கு விஜயம் செய்துள்ள அமைச்சர் மடவல சீல விமல தேரர், தவளம தம்மிக்க தேரர் மற்றும் ஹல்விடிகல சுஜாத தேரர் ஆகியோரை சந்தித்தும் கலந்துரையாடினார். இலங்கையின் பௌத்த பாரம்பரியம் மற்றும் அதன் உலகளாவிய தொடர்புகள் குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இது ஒரு அர்த்தமுள்ள வாய்ப்பு என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். இலங்கையில் எந்த விதமான போர்க்குற்றங்களும் இடம்பெறவில்லை என பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஜெயசேகர தெரிவித்துள்ளார்.
தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய தனிப்பட்ட செவ்வியில் அவர் இதனை கூறியுள்ளார். அதன்போது மேலும் கருத்து தெரிவித்துள்ள பிரதி அமைச்சர், போரின் போது நிகழக்கூடாத சில விடயங்கள் நடந்திருக்கலாம் என்ற கருத்துக்கள் இருக்கின்றன. ஆனால் அவை அனைத்தும் போர்க்குற்றங்கள் என்ற வகையில் வராது. போரின் போது சில சூழ்நிலைகள் தவிர்க்க முடியாமல் ஏற்படும் என கூறியுள்ளார். அதனால் இலங்கை ராணுவம் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதாக அர்த்தமில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஜெனீவாவில் நடைபெற்று வரும் மனித உரிமைகள் அமர்வில் இலங்கைக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட உள்ளனவா என்ற கேள்விக்கு பதிலளித்த பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசேகர, அது குறித்து எனக்கு தெரியும். கடந்த 11 மாதங்களாக எங்கள் அரசு சமரசத்தையும் இன நல்லிணக்கத்தையும் ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதற்கும் பாடுபட்டுள்ளது. சட்டமும் ஒழுங்கும் நிலைநிறுத்தும் வகையில் எங்களின் கொள்கை முடிவுகள் சமூகத்தில் உண்மையான மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இப்போது எத்தனை கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் கடந்த 11 மாதங்களில் நாங்கள் செய்தவற்றை உலகிற்கு காட்டியுள்ளோம் என்றார். இலங்கை ஆயுதப்படைகளுக்கும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கும் இடையிலான போரின் போது நடந்த மனித உரிமை மீறல்களுக்கும் பொறுப்பு கூறலுக்குமான சர்வதேச பொறிமுறையை நிறுவ வேண்டும் என ஐநா மனித உரிமை ஆணையர் வோல்கர் ட்ரக்கின் தசாப்த கால பரிந்துரையை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிராகரித்துள்ளது. இலங்கை மற்றும் வெளியுறவு தொடர்பான தனது வருடாந்திர அறிக்கையில் உயர் ஆணையரின் சமீபத்திய பரிந்துரை இடம்பெற்றுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது விளக்கமான அமர்வின் முதல் நாளான செப்டம்பர் 8 அன்று அமைச்சர் விஜித்த ஹேரத் அதை நிராகரித்தார். அதற்கு பதிலாக இந்த நோக்கத்திற்காக ஒரு உள்நாட்டு பொறிமுறையை நிறுவுவதற்கு இலங்கை உறுதி பூண்டுள்ளது என்று அமைச்சர் ஹேரத் சபையிடம் கூறினார். இது பல கடந்த அரசாங்கங்களும் செய்த உறுதிமொழியாகும். நீதி மற்றும் நல்லிணக்கத்தை உறுதி செய்வதற்கான தற்போதைய உள்நாட்டு முயற்சிகளை ஒரு சர்வதேச பொறிமுறை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் என்று அவர் கருதியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் கடந்த ஆண்டு போலவே இந்த அமர்வில் பின்னர் சபையில் சமர்ப்பிக்கப்பட உள்ள இலங்கையின் மனித உரிமைகள் நிலைமை குறித்த தீர்மானத்தை என்பிபி அரசாங்கம் நிராகரிக்கும் என்பதை குறிக்கின்றது. சர்வதேச பொறிமுறையானது நல்லிணக்க முயற்சிகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் என்று அமைச்சர் ஹேரத்தின் வாதத்தை எதிர்த்து போராட முடியாது. போர்க்கால ஆயுத படைகளின் தனிப்பட்ட உறுப்பினர்கள், குறிப்பாக எந்த ஒரு பிரபலமான தளபதியும் போர்க்கால நடவடிக்கைகள் குறித்து விசாரணைகள் தொடங்கியவுடன் சிங்கள மற்றும் தமிழ் ஊடகங்கள் போரின் போது நடந்தது போல தங்கள் பார்வையாளர்களை அமைதிப்படுத்தும் வகையில் அவற்றை வெளிப்படுத்தும். இது மேலும் பிளவுகளுக்கு வழிவகுக்கும். இருப்பினும் உள்நாட்டு பொறிமுறையின் விசாரணைகளின் விளைவும் வேறுபட்டதாக இருக்காது. சர்வதேச பொறிமுறையின் யோசனைக்கு சிங்கள மற்றும் தமிழ் தலைவர்களின் எதிர்வினைகள் போரின் போது ஆயுத படைகள் மட்டுமே மனித உரிமைகளை மீறியதாக அவர்கள் கருதுவதை குறிக்கின்றது. ஆயினும் கூட பிரிவினைவாத போரின் போது மனித உரிமை மீறல்கள் குறித்து 2014 மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் நடத்திய விசாரணைகளின் அறிக்கை கொலைகள், கடத்தல்கள், சித்திரவதைகள் மற்றும் பிற குற்றங்களுக்காக விடுதலை புலிகள் மற்றும் ஸ்ரீலங்கா ஆயுதப்படைகள் மீது குற்றம் சாட்டியது. 2015 அறிக்கை வெளியிடப்பட்டதை தொடர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் மறைந்த ஆர் சம்பந்தன் ஒரு அறிக்கையில் தமிழர்கள் தங்கள் பெயரில் குற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். இருப்பினும் என்பிபி அரசாங்கம் இனப்பிரச்சினை தொடர்பாக கடந்த கால அரசாங்கங்களில் இருந்து வித்தியாசமாக செயல்பட முயற்சிப்பதாகவும் தெரிகின்றது. இதுவரை 200க்கும் மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் தோண்டி எடுக்கப்பட்ட செம்மணி புதைக்குழிகளை தோண்டுவதற்கு இது உதவியது. சில தெற்கு அரசியல்வாதிகளின் எதிர்ப்புகளை புறக்கணித்து ஜூன் மாதம் ஐநா மனித உரிமைகள் தலைவர் தனது இலங்கை சுற்றுலா பயணத்தின் போது செம்மணிக்கு வருகை தருவதற்கும் இது உதவியது. இருப்பினும் இந்த மாதம் யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு விஜயம் செய்த போது அந்த புதைகுழிகளை பார்வையிட தவறியதற்காக தெற்கில் உள்ள சில தமிழ் அரசியல்வாதிகளும் சில தீவிர இடதுசாரி குழுக்களும் ஜனாதிபதி திசாநாயக்கவை குற்றம் சாட்டியமை குறிப்பிடத்தக்கது. 2025 ஆண்டின் முதல் பாதையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ரூபாய் 18 பில்லியன் லாபம் ஈட்டியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோலிய துறையை மேலும் மேம்படுத்துவதற்காக பல திட்டங்களை தொடங்க இந்த லாபம் பயன்படுத்தப்படுகின்றது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக இயக்குநர் மயூர் நேத்திகுமார் தெரிவித்துள்ளார். எரிபொருள் தளவாடங்களை மேம்படுத்துதல் மற்றும் விமான போக்குவரத்து நடவடிக்கைகளை ஆதரித்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு முத்துராஜவல முனையத்தில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையம் வரை விமான எரிபொருள் குழாய் அமைக்கும் திட்டங்கள் ஆரம்பிக்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் கதிரியக்க பிரிவில் வைத்தியர்கள் பற்றாக்குறைகள் நிலவுவதனால் நோயாளர்கள் பல சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கதிரியக்க பிரிவில் பணியாற்றி வந்த வைத்தியர்கள் பதவி உயர்வுகள் இடமாற்றல் என வெளியேறியமையினால் வைத்தியர்கள் பற்றாக்குறை நிலவுகின்றது. இதனால் நோயாளர்கள் எக்ஸ்ரே, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனர், எம்ஆர்ஐ உள்ளிட்டவற்றை எடுப்பதற்கு சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். அவற்றை யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் எடுப்பதற்கு நீண்ட காலம் காத்திருக்க வேண்டிய நிலைமைகள் காணப்படுவதனால் அதற்குள் நோயின் தீவிரம் அதிகரிப்பதாக நோயாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். சில நோயாளிகள் தனியார் வைத்தியசாலையில் அவற்றை எடுப்பதற்காக பெருமளவு பணம் செலவு செய்கின்றனர். இதனால் யாழ் போதனா வைத்தியசாலையின் கதிரியக்க பிரிவில் வைத்திய பற்றாக்குறையை தீர்க்க உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நோயாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்வதற்கான வரைவு சட்டம் மூலம் அடுத்த வாரம் தயாரிக்கப்பட்டு இறுதி செய்யப்படும் என நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் ஹசன நாணயக்காரோ தெரிவித்துள்ளார். இந்த சட்டம் மூலம் விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன்படி பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வது என்பது தேசிய மக்கள் சக்தியால் மக்களுக்கு அளிக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதியாகும். இலங்கையில் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் தொடர்ந்து பயன்படுத்தப்படுவது குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் சமீபத்தில் கவலை தெரிவித்தது. இந்த நிலையில் இந்த சட்டம் மூலம் இந்த மாதம் ரத்து செய்யப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். மேலும் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வது குறித்து விசாரிக்க நீதி அமைச்சர் ஒரு சிறப்பு குழுவையும் நியமித்தார். மேலும் அந்த குழுவின் அறிக்கை அரசாங்கத்துக்கு கிடைத்துள்ளது என கூறப்படுகின்றது. மியான்மரின் சைபர் கிரைம் மோசடி முகாம்களில் மேலும் 13 இளைஞர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. மியான்மரில் மியாவடி பகுதியில் உள்ள இந்த சைபர் கிரைம் மோசடி முகாம்கள் தீவிரவாதிகளால் இயங்கி வருகின்றன. சுற்றுலா விசாவில் மியான்மருக்கு சென்ற இலங்கையர்களை இவ்வாறு சைபர் கிரைம் மோசடி முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சைபர் கிரைம் மோசடி முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பல இலங்கையர்கள் மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் உள்ள இலங்கை தூதரகங்களின் ஒத்துழைப்பு மற்றும் மியான்மர், தாய்லாந்து அரசாங்கங்களின் உதவியுடன் பல சந்தர்ப்பங்களில் இலங்கைக்கு மீண்டும் அழைத்து வரப்பட்டுள்ளனர். மீதமுள்ள 13 இலங்கையர்களும் இலங்கைக்கு மீண்டும் அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை புலம்பிய தமிழர்கள் மற்றும் பிரிவினைவாதிகள் கொழும்பு விஜயராம வீட்டை விட்டு விரட்டி தண்டனை வழங்கியுள்ளதாக சர்வஜன அதிகார கட்சியின் தலைவர் திரு ஜெயவீர தெரிவித்துள்ளார். தங்காலையில் கால்டன் இல்லத்தில் இன்று மஹிந்தவை சந்தித்து கலந்துரையாடிய பின்னர் அக்குரச தேர்தல் தொகுதியின் விலேகேன பிரதேசத்தில் சர்வஜன சபையை நிறுவும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை தெரிவித்தார். தொடர்ந்தும் பேசிய அவர், முன்னாள் ஜனாதிபதிகளின் பிரசாதங்களை இல்லாதொழிக்கும் போர்வையில் மஹிந்த ராஜபக்சவை பழிவாங்கியுள்ளனர். இந்த நாட்டின் 30 வருட யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த தலைவரை பழிவாங்கும் நோக்கம் இந்த அரசாங்கம் சார்ந்திருக்கும் மற்றும் ஆட்சி அமைக்க உதவிய பிரிவினைவாத குழுக்களுக்கும் டயஸ்போராக்களுக்கும் இருந்தது. அதனை அவர்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்தனர். அது நடந்துள்ளதாகவே எமக்கு தோன்றுகின்றது. எமது நாட்டின் அரசியல் அமைப்பின் பிரகாரம் பல அரசியல் தலைவர்கள் அனாவசியமாக பொது சொத்துக்களை பயன்படுத்தியுள்ளனர். அதில் மஹிந்த ராஜபக்சவும் அடங்குவார். இவை நாம் நன்கறிவோம். ஆனால் நாங்கள் நன்கு அறிந்த மஹிந்த சாதாரண மனிதர். நீண்ட காலம் அரசியலில் ஈடுபட்டுள்ளார். எங்கு போனாலும் கொடுப்பதை சாப்பிட்டுவிட்டு கிடைக்கும் வாகனத்தில் சென்று எம்முடன் அரசியலில் ஈடுபட்டவர். அனாவசியமான செலவு செய்வதாக சொன்னவர்கள் யார் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். இதற்கு பின்னால் பல காரணங்கள் உண்டு என்று கூறினார். இதுடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.